கர்நாடக மாநிலம் துங்கபத்ரா நதியில் இளம் பெண் மருத்துவர் ஒருவர் ஆபத்தான வகையில் ரீல்ஸ் எடுக்க முயன்று ஆற்றில் குதித்ததில் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். ஆபத்தான ரீல்ஸ் மோகம் 26 வயதே ஆன இளம் பெண் மருத்துவருக்கு யமனாக மாறியது எப்படி? ஆபத்தான ரீல்ஸ் முயற்சி வேண்டாம் என எத்தனை முறை கூறினாலும் படித்த இளம் தலைமுறையினர் கூட புரிந்து கொள்ளாமல் அத்துமீறுவதால் தங்கள் உயிரை இழக்கும் சூழலுக்கு தள்ளப்படுகின்றனர். கர்நாடக மாநிலத்தில் அரங்கேறிய அப்படி ஒரு சம்பவம் தான் பெண் மருத்துவரின் இன்னுயிரை பறித்து சென்றுள்ளது. ஆபத்தான ரீல்ஸ் முயற்சி இளம் பெண் மருத்துவரின் உயிரை பறித்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தின் நம்பள்ளியைச் சேர்ந்தவர் 26 வயதான இளம் மருத்துவர் அனன்யா மோகன்ராவ். ஐதராபாத்தில் உள்ள VKC மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் விடுமுறை எடுத்துக்கொண்டு சுற்றுலா செல்ல நினைத்த அனன்யா தனது தோழி அஷிதா மற்றும் நண்பர் சாத்விக் ஆகியோரை அழைத்துக் கொண்டு 2 தினங்களுக்கு முன்பு கர்நாடக மாநிலத்திற்கு சென்றுள்ளார். அங்கு கொப்பல் மாவட்டம் கங்காவதியில் உள்ள சனப்புரா பகுதியில் தனியார் விடுதி ஒன்றை வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளனர். விருந்தினர் மாளிகைக்கு பின்புறத்தில் துங்கபத்ரா நதி ஓடுவதால் அதில் சென்று குளிக்கலாம் என நினைத்த அவர்கள் மூவரும் ஆபத்தான பாறைகள் நிறைந்த பகுதிக்கு சென்றுள்ளனர். மலை போன்ற 2 பாறைகளுக்கு நடுவே செல்லும் அந்த நதியின் ஆபத்தான பகுதிக்கு சென்ற அவர்கள் ரீல்ஸ் எடுக்கலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளனர். அப்போது எதிர் திசைக்கு சென்று சாத்விக் தனது செல்போனில் வீடியோ எடுத்தபடி 3, 2, 1 ஜம்ப் என கூற அனன்யா பாறை உச்சியிலிருந்து சற்றும் யோசிக்காமல் தண்ணீரில் குதித்துள்ளார். ஆற்றின் மேல் பகுதி அமைதியாக இருந்தாலும் உள்ளே நீரோட்டம் இருந்ததால் சற்று நேரத்தில் சமாளிக்க முடியாமல் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். தண்ணீருக்குள் மூழ்கிய தோழியை பார்த்து உதவி கோரி கூச்சலிட்ட நண்பர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போயினர். உடனடியாக அவர்கள் போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பறந்து விரிந்த துங்கபத்ரா ஆற்றில் தேடுதல் வேட்டையை தொடங்கினர். தேடும் பணியில் உள்ளூர் மக்களும் இணைந்து கொள்ள அப்பகுதியில் சல்லடை போட்டு தேட ஆரம்பித்தனர். இரவு வரை தேடியும் பெண் மருத்துவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் பின் தேடுதல் வேட்டை நிறுத்தப்பட்டது. மறுநாள் காலை முதல் தேட ஆரம்பித்த தீயணைப்பு துறையினர் ட்ரோன் உதவியுடன் தீவிரமாக தேடி வந்தனர். இதையடுத்து நண்பகலுக்கு பின்னர் பாறைகளுக்கு நடுவே சிக்கியிருந்த அனன்யாவின் உடலை கண்டுபிடித்தனர். ஆபத்தான முறையில் ரீல்ஸ் எடுக்க முயன்று பெண் மருத்துவர் தனது இன்னுயிரை இழந்த சம்பவம் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.